ரிகவரி பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோல் மாதிரி, அதுவே இம்ப்ரூவ், அதுதான் நீங்கள் பார்க்கணும். இல்லை, இட்ஸ் தட் ஆல்சோ அபவுட் தட். அந்த நேற்று கூட ஐ வாஸ் டாக்கிங் டு சம் ஒன் ஆன் மை இன்ஸ்டா. அதில் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இது எப்போ ரிகவர் ஆகும், வேதாக்கு எப்போ ரிகவர் ஆச்சு, எப்படி நீங்கள் எவ்வளோ சரியாகும், எப்படி சரியாகும், எவ்வளோ சீக்கிரமாக சரியாகும், இப்படிலாம் இந்த ஆங்ஸைட்டிலேயே இருப்பாங்க. இந்த ஆங்ஸைட்டியில் இருந்தால் அது எப்போவுமே குழந்தைக்கும் அது போகும் இல்லையா? கரெக்ட். அந்த ஆங்ஸைட்டி இருந்தால் இட் இம்மீடியட்லி ட்ரான்ஸ்ஃபர்ஸ், தட் நெகட்டிவ் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்ஸ். அண்ட் இது ரிகவரி. அதான் நான் சொன்னேன், ரிகவரியாக பார்க்காதீங்க, லுக் அட் இட் அஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இன்னைக்கு அவங்க வந்து யார்கிட்டையும் பேசலை, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிறாங்க, ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ் சொல்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் நாளைக்கு அவங்க அந்த இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறாங்களா, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தன்னோட தாட்ஸை கம்யூனிகேட் பண்ணுறாங்களா, அதுவே இம்ப்ரூவ். அதுதான் நீங்கள் பார்க்கணும். ரிகவரி பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோல் மாதிரி, ஓகே இன்னைக்கு இந்த மஞ்சள் காமாலை வந்துருச்சு, நாளைக்கு எப்படி சரியாகும், இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் பார்ப்போம். பட் அப்படி இல்லை, இட்ஸ் நாட் அ டிசீஸ்.